அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுங்க நல்லாயிருக்கோம். இன்றைக்கி மட்டனில் தஹினி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் மட்டன் எடுத்திருக்கேன். அதில் உப்பு, தயிர், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா விரவிட்டு இது 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கிறணும். இங்கே வேணால் ஃப்ரிட்ஜினாலும் வச்சுக்கலாம். இதில் உரப்பு எதுவும் கிடையாது, பச்சை மிளகா தான். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம். அதுக்கடுத்தாக்கில் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3ஐயும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்தாக்கில் கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மெயினாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். நிறையவே கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தாக்கில் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதில் தயிர் ஒரு 3 ஸ்பூன் தயிர், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். ரொம்ப நேரம் கிண்டன்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாக்குள்ளேயே நம்ம இதுனுக்கலாம். இதில் நான் மல்லி இலை சேர்த்துருக்கேன். இதில் ரம்ப இலை தான் சேர்க்கணும். என்கிட்ட அது இல்லைங்கனால நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த மட்டன் இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிடலாம். நான் இது குக்கரில் வச்சேன். ஒரு 5-6 விசில் வச்சுட்டு தண்ணி சேர்க்கலை. ஏன்னா தயிர்லையும் மட்டன்லேயும் தண்ணி இருக்குங்கனால அப்போ தண்ணி சேர்க்கலை. பாத்திரத்தில் மாற்றின பிறகு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக நம்ம நட்ஸ் பேஸ்ட்டு தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. இப்போ நான் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிட்டு இந்த கறி. இது நீங்கள் சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.